பல போதைகள் இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்குது. அது தீங்கு விளைவிக்கக்கூடியது, சீரழிவுக்கு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மதுங்கிறது மட்டும் அது போதை கிடையாதுங்களா? சசி பெருமாள் ஐயா வந்து நீங்க இறந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை வந்து ஒரு சிறு திருத்தம் நீங்க செய்துக்கணும். சசி பெருமாள் வந்து உயிர் பலியாக்கப்பட்டார், அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது, அதே மாதிரி மக்கள் எழுச்சியுடன் போராடும் பொழுது ஒட்டுமொத்த மதுக்கடைகளும் மூடப்படும். பாஜக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்தியா முழுவதும் அந்த பூர்ண மது விலக்கை கொண்டு வர வேண்டியதானே? அப்போ மது ஒழிப்பு சாத்தியம் இல்லைன்னு உங்களுடைய வார்த்தையிலே தெளிவா சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, அவர்களுடைய சுயநல அரசியலுக்காக அது சாத்தியப்படுத்த இல்ல, அவர்கள் இருக்கும் வரை அது சாத்தியம் இல்லை தானே. ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளில் ஒருவரான சுந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து மது ஒழிப்பு போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்திட்டு வரீங்க. இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க சார். தொடர்ந்து மது ஒழிப்பு பற்றி நாங்கள் அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட எடுத்துரைச்சு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக அனைத்து கட்சிகள்கிட்டையும் இதை வலியுறுத்துகிறோம். பூரண மது விலக்கை வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது இந்த முறை பரவலாக எந்த கட்சியுமே அதை பற்றி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூட அவங்க வெளியிட இல்லை. நிச்சயமா. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து அதுக்குண்டான அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். வருகிற காலங்களில் எங்களுடைய போராட்டத்தின் முன்னெடுப்புகளை வெளிப்படுத்துவோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லைங்களா? 2014 காலகட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்தினாங்க. 2024 அது இல்லாத போனதுக்கான காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? 2016 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான கட்சிகள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பூரண மது விலக்கை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு காரணம் எப்படின்னு சொன்னால், அன்றைக்கு ஐயா சசி பெருமாள் அவருடைய அந்த மது ஒழிப்பு போராட்டத்தில் உயிர் பலியானார். அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அவருடைய உண்ணாமலை போராட்டம், நாகர்கோயிலில் மதுக்கடை அகற்றணும் என்ற போராட்டத்தில் அவர் அன்னைக்கு உயிர் பலியாக்கப்பட்டார், அன்றைய அதிமுக ஆட்சியினுடைய காவல்துறையின் அலட்சிய போக்குனால. அப்போ அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டமாக மாறப்பட்டது. அதனுடைய தாக்கம் அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் வெளிப்பட்டது. ஆகவே தான் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பூரண அமல்படுத்துவோம் என்று அவங்க தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தினாங்க. மற்றபடி ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக நாங்கள் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னாங்க. மற்ற கட்சிகளும் இதுக்குண்டான தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தினாங்க. அது அன்னைக்கு மக்களுடைய போராட்டங்கள் அதிகமாக வெளிப்பட்டதுனால அதற்கு அடுத்த கட்டமான அதுக்கு அடுத்து நடைபெற்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் 2021 நடைபெற்றது. இதோடைய தாக்கம் அவ்வளவா பரவலாக தெரியல. இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய அந்த பிரச்சாரத்தில் கூட பெரும்பாலான கட்சிகள் இதை பற்றி அவ்வளவா பரவலாக அதுவும் பேசலை. ஆகவே இதுக்காக நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சிகளையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இதற்கான முன்னெடுப்பு பணிகளையும் நாங்கள் களத்தில் முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். காந்தியவாதி சசி பெருமாள் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் நிறைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுகிட்ட வச்சிருப்பீங்க. உங்களோட கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டாங்களா? முதல்ல சசி பெருமாள் ஐயா நீங்க இறந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை ஒரு சிறு திருத்தம் நீங்க செய்துக்கணும். சசி பெருமாள் உயிர் பலியாக்கப்பட்டார், அவர் படுகொலை செய்யப்பட்டார். அன்றைக்கு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்களுடைய அலட்சியத்தினாலதான் அவர் அன்றைய போராட்டத்தில் உயிர் பலியாக்கப்பட்டார். அந்த ஒரு கடையை அவங்க மூடி இருந்தாங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த உயிர் பலி ஆயிருக்காது. ஆகவே அவர் இறக்கல. அன்றைய அதிமுக ஆட்சியினுடைய அலட்சியத்தினாலும் காவல்துறையினுடைய அலட்சியத்தினால தான் அவர் உயிர் பலியாக்கப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். இதுதான் உண்மை. இங்க நீங்க இதை சரியாக உள்வாங்கிக்கணும், இதுதான் நீங்க வெளிப்படுத்தணும். ஆகவே இறந்து விட்டோம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? அதற்கு பிறகு இந்த மதுவிலக்குக்காக தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை எதன் வாயிலாக வெளிப்படுத்த முடியுமோ மக்கள் கவனத்துக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறைகளான மாணவர்கள் கவனத்துக்கும் எடுத்து சென்றுகிட்டு இருக்கிறோம். பல வகையிலாக நாங்கள் அமைதியான முறையில் அறவழியில் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். நீதிமன்றங்கள் வாயிலாகவும் இது சம்பந்தமாக பல வழக்குகளை தொடுக்கப்பட்டு
அதற்குண்டான முன்னெடுப்பு பணிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இவர்கள் வந்து அதை கண்டு காணாமல் அலட்சிய போக்குகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, எல்லாருமே வந்து மக்களை பற்றி அவர்களுக்கு வந்து ஒரு கவலையும் கிடையாது. தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாக்கு வங்கியை வந்து அவர்கள் வந்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு சுயநலமான ஒரு அரசியலை தான் செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, மற்றபடி மக்கள் நலன் சார்ந்த தலைமுறைகளை பற்றி ஒரு நலன் சார்ந்த ஒரு ஆட்சிகளும் அவர்களிடம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதற்கு ஒரு தீர்வு எப்படி அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த மக்களுடைய எழுச்சியான அந்த ஒரு போராட்டம் தான் இதற்கான ஒரு தீர்வை நமக்கு கிடைக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது, அதே மாதிரி மக்கள் எழுச்சியுடன் போராடும் பொழுது ஒட்டுமொத்த மதுக்கடைகளும் மூடப்படும். அதுதான் இதற்கான ஒரு தீர்வு. அதை நோக்கி நாங்கள் எங்களுடைய கள முன்னெடுப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு பூரண மதுவிலக்கை அவர் ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வராரு. ஆனா அந்த நேரத்துங்களில் வந்துட்டு நிறைய சாராய கடைகள் வந்து திறக்கப்படுது. அதனால வந்துட்டு தமிழகம் வந்துட்டு இதற்கு முன்பாக இருந்த நிலைமையை விட மீண்டும் வந்து தலைகீழான ஒரு நிலைமை தான் மதுவிலக்கு பிறகும் வந்துட்டு சந்திக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்தாலுமே அந்த மாற்றம் தானே வரும். ஏன்னா இங்கே வந்துட்டு 14 வயது இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு சாத்தியம், அது வந்து நடைமுறையில் வந்துட்டு சாத்தியமா நீங்கள் பேசக்கூடிய இதெல்லாம்? அதாவது வந்து எம்ஜிஆர் வந்து இருக்கும் பொழுது வந்து அது மதுவிலக்கு சாத்தியப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுலாம் வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. இல்லை, மதுவிலக்கு வந்துட்டு பூரண மதுவிலக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து இது சரியா இருக்காதுன்றதுக்காக திரும்ப வந்துட்டு மது விற்பனை செய்கிறோம்னு சொல்றாங்க அவங்க. அதனால நான் கேட்குறேன், அப்போ இருந்த காலகட்டத்தில் வெறும் கல்லையும் சாராயும் குடிச்சவங்களாலேயே இருக்க முடியாத காலகட்டத்தில் இன்னைக்கு திருமண வீட்டிலிருந்து விளையாட்டு மைதானங்கள் வரை வந்துட்டு நம்ம வந்துட்டு சரக்கு விநியோகம் பண்ணலான்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இது மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்ற? இல்ல, மக்கள் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டு பெண்கள்ல வந்து இல்ல உங்க வீட்டு சிறு பிள்ளைகளை வந்து இந்த மதுவை வந்து நீங்க குடிக்கிறத வந்து வரவேற்பு கொடுப்பீங்களா, ஆதரவு கொடுப்பீங்களா? இல்ல, கொடுக்க முடியாதுங்கல்ல. அப்போ வந்து இது எப்படின்னு சொன்னா, பேரறிஞர் அண்ணா ஆட்சி இருந்துச்சு பாத்தீங்களா, அது வேறதான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து மதுவிலக்கு வந்து இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாமே வந்து கருணாநிதியில இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதால இருந்து, அதற்கு அவர்களுக்கு அடுத்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் பாத்தீங்களா. ஒரு இடைப்பட்ட காலத்தில் பன்னீர்செல்வமா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட அவர்களுடைய ஆட்சியில் வந்து இந்த மதுக்கடைகளுடைய விற்பனை மூலங்கள் தான் அவர்கள் வந்து ஆட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல பெரும்பான்மையான மக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அதாவது வந்து நல்லா வந்து நம்ம பார்க்கணும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிறுவன், மாணவர்கள், வாலிபர்கள், இளம்பெண்கள் இவர்கள்லாம் இந்த மது போதைக்கு வந்து அவங்க ரொம்ப அடிமையாகும் பொழுது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த சமூகம் வந்து சந்திக்க இருக்கிறது. இதை நல்லா நம்ம ஒற்று கவனிக்கப்படணும். அப்ப இதுல இருந்து அவர்களுக்கு என்ன, அவர்கள் வந்து இந்த மக்கள் மீது அவர்கள் அக்கறையை கொண்டுள்ளார்கள். இது ரொம்ப பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியது, கேடு தரக்கூடியது என்று நல்லா தெரியுது. அப்ப ஏன் அவர்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்த வரலாம்ல, ஏன் முன் வர மாட்டேங்கிறார்கள் நன்றாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் சொன்னா, மதுபான தொழிற்சாலைகள் யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய மது கடைகளுடைய மது குடிப்பவர்கள் சொல்றோம்ல, அது யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் அந்த கட்சிக்காரர்கள் தான். அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும். அப்ப அவங்கள சார்ந்தவர்கள் தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாக்கு அரசியலுக்கு அது வந்து யதார்த்தமா அவங்களுக்கு வந்து எளிதா இருக்கு அது பயன்படுத்துறதுக்கு. அப்ப மது ஒழிப்பு சாத்தியம் இல்லைன்னு உங்களுடைய வார்த்தையிலே தெளிவா தெரியுது. சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, அவர்களுடைய சுயநல அரசியலுக்காக அது சாத்தியப்படுத்த இல்ல. அவர்கள் இருக்கும் வரை அது சாத்தியம் இல்லை தானே? எப்படி அவர்கள் இருக்கும் வரை, ஏன்னா வாரிசு அரசியல தொடர்ந்து நிலைநிறுத்திட்டு வராங்க. அப்பா எம்பியா இருந்தா பையன் அமைச்சர், பையன் வந்துட்டு எம்எல்ஏ இருந்தா அப்பா எம்பி. அப்படி இருக்கும்போது அவங்க தான் காலங்காலமா இருக்க போறாங்கன்னு தெரியுது. அப்போ வந்து சாத்தியம் இல்லதானே தமிழ்நாட்டுல? இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து, ஒட்டுமொத்தமான ஒரு மக்களுடைய எழுச்சியான அந்த ஒரு போராட்டம் தான் இதுக்கான தீர்வை நம்ம நகர்த்த முடியும். அதுவரை வந்து அவங்க எப்படின்னு சொன்னா பலவீனப்படுத்தி கொண்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம மாநில கட்சிகளை வந்து இவங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இவங்க வைக்கிற வாதங்கள் வந்து பல விதமெல்லாம் எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தாதுக்கு என்ன சாத்தியத்தை அவங்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நடைமுறைப்படுத்தாதுக்கு அவங்க வைக்கிற சாத்தியம் என்ன? மதுக்கடைகளை வந்து உடனடியாக மூடி விட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக ரொம்ப வந்து இழப்புகளை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருளாதார ஈடு செய்வதற்கான வழிமுறைகளும் பொருளாதார நிபுணர்களை வச்சு அதுக்குண்டான இங்கே உள்ள தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இயற்கை வளங்கள்லாம் இருக்குது, அது மூலம் ஈடு செய்வதற்கான வழிமுறைகள்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லியாச்சு. அப்போ அதை அவங்க நடைமுறைப்படுத்தலாம். சரி, இவர்களுடைய ஆட்சியை விடுங்க, இங்க தேசிய கட்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா. தேசிய கட்சிகள் இன்னைக்கு நடப்பு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பாஜகவா இருக்கட்டும், இதற்கு முன்னால் ஆட்சி செய்த காங்கிரஸ் இருக்கட்டும், அவங்க வந்து இங்க வந்து ரொம்ப யோக்கிய மாதிரி வந்து அவங்க வந்து போராடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கு அமுல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்க மாநிலத்தில் வந்து
அவங்க நடைமுறைப்படுத்தலாம்ல, ஏன்னா அது மாநில கொள்கை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அதை நடைமுறைப்படுத்தலாம்ல, ஏன் அதை மாட்டேங்கிறாங்க? சரி, இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அவங்க ஆட்சி யாரு? பாஜக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்தியா முழுவதும் அந்த பூர்ண மத விலக்கை கொண்டு வர வேண்டியதானே? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாரு? எனக்கு இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டின் மக்கள் மீது, இந்த வருங்கால தலைமுறைகள் மீது எனக்கு மிகப்பெரிய அக்கறை உண்டு, பொறுப்பு உண்டுன்னு சொல்கிறார்களே. அப்ப இந்தியா முழுவதும் அந்த பூர்ண மத விலக்கை அவர்கள் கொண்டு வரலாம் அல்லவா? கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கா இருக்கும். என்ன இந்திய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த முடியும்? அதான் இதன் மூலயமா தானே தமிழ்நாட்டு பொருளாதாரம் வளரும் போது இந்திய பொருளாதாரமும் இதன் மூலயமா வளருன்ற எண்ணத்துல அவர் அப்ப வந்து இது இல்லாம அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஆட்சி நிர்வகிக்க முடியாது. அப்படிதானே 50 ஆண்டுகளா இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து அவங்களுடைய குறைபாடு தானே, மக்களை வந்து அறியாமைக்கு தானே அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, தீய வழிக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. போதைகளுடைய பெருமளவு தாக்கம் வந்து சீரழிவுக்கு இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மதுங்கிறது மட்டும் போதை கிடையாதுங்களா? நிச்சயமா அதுவும் ஒரு போதை தானே. அப்ப அது வந்து அரசே வந்து அது வந்து மக்கள் மத்தியில நேரடியாக விற்பனை செய்வது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பல போதைகள் இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்குது, அது தீங்கு விளைவிக்கக்கூடியது, சீரழிவுக்கு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மதுங்கிறது மட்டும் அது போதை கிடையாதுங்களா? அது ஏன் அரசு தரப்பு நடத்தணும்? அது அரசு உடைமையாக்கப்பட்டதால் அது வந்து அரசு வந்துட்டு அதை தடுக்க மாட்டேன்றாங்க. அதுவே போதைப் பொருட்கள் வந்து அரசு ஒரு மக்கள் ஆட்சியுடைய ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து அவர்களுக்கு எது தேவையோ அதுதான் வந்து அவர்கள் வந்து நிர்வாகத்தோட ஆட்சி செய்யணும். அப்போ மக்கள் வந்து நீங்க வந்து மதுக்கடையை திறந்து வச்சு ஆட்சி செய்யுங்கன்னு ஒண்ணு இங்க யாருமே வந்து வலியுறுத்தலையே, வேண்டுகோள் வைக்கலையே. வேண்டாம்னு தானே போராடுறாங்க, வேண்டாம் வேண்டாம்னு தானே எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க வந்து அதை வந்து அவங்க மூட மாட்டேங்கிறாங்க, நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க? அப்போ ஒட்டுமொத்த இந்த மக்களை வந்து இந்த பிடியில அவங்க வந்து அறியாமையிலேயே சிக்கி இருக்க செய்யணும். அவங்கள வந்து அறிவு வளத்திலேயோ மற்றபடி ஒரு முன்னேற்றத்திலேயோ அவர்கள் உருவாயிடக்கூடாது. அதுக்கான ஒரு வழியாக தான் அவங்க கையாளுற மாதிரி இருக்குது. மத்திய கட்சியா இருக்கட்டும், அது மாநில சார்ந்த கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுடைய சுயநல அரசியலுக்காக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியமா அப்படின்னு சொன்னா சாத்தியமாக வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் வந்து மதுவிலக்கு வந்து காமராஜர், பேரறிஞர் அண்ணா உட்பட ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுதான். அப்ப அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை வந்து ஈடு செய்யறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்ப இதை அவங்க செய்ய மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த மக்கள் மீது, இந்த மண் மீது வச்சிருக்கிற அந்த அக்கறையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இதுக்கான தொடர்ந்து எங்களுடைய முன்னெடுப்பு போராட்டங்களை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். அதற்கான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டிருப்போம். நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறீங்க, ஒன்றிய அரசுக்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் வந்துட்டு எப்பவுமே நிறைவேறாத அந்த பட்சத்தில் பார்த்து உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? விட்டுட்டு போயிடலாம். அதாவது வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு தீர்வுங்கிறது, ஒரு போராட்டங்கிறது வந்து ஒரு சில இது நெடும் பயணம். அதுக்கான வந்து ஒரு உடனடியாக வந்து நம்ம வந்து அது வெற்றியை நம்ம வந்து அதை நம்ம அடைந்து முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த கள்ளுக்கடை, இந்த மதுவிலக்கு சம்பந்தமான போராட்டம் யார் யார் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க நல்லா பார்க்கணும். இதை வந்து நீங்களே சொல்லுங்க. காந்தியை வந்து இதுக்காக போராடி இருக்கிறாரு, நம்ம ஐயா பெரியார் போராடி இருக்கிறாங்க, அவங்க வீட்டு பெண்மணிகள், அப்புறம் ஐயா சங்கரலிங்கனார், அப்புறம் நம்ம சமகாலத்தில் ஐயா சசி பெருமாள், இன்னும் உணர்வுள்ளவர்கள் பெரும்பாலான பேர் வந்து இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து தான் பயணிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சமகாலத்தில் எங்களை போன்ற உணர்வுடையவர்கள் இதற்குண்டான முன்னெடுப்பு போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இதன் தாக்கத்தினால இங்கே கடந்த காலங்களில் வந்து அந்த நேரங்கள் குறைக்கப்பட்டது, அப்புறம் கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது, தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்த அந்த கடைகளுடைய அந்த விபத்துகளை தடுக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த அந்த கடைகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதன் மூலம் கடைகளை வந்து எடுக்கப்பட்டது. அப்போதான் அந்த நேரத்தில் விளைநிலங்களையும் மக்கள் குடியிருப்புல இந்த கடைகளை வந்து மாற்றி அமைச்சாங்க. அப்போ அந்த போராட்டம் ரொம்ப வீரியமாக எடுக்கப்பட்டது மக்கள் மத்தியில். இந்த மாதிரி சூழல்லாம் வந்திருக்குது. அப்போ கடை எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டது, நேரங்கள் குறைக்கப்பட்டது, தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்த கடைகள் அகற்றப்பட்டது. அதுவே ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வெற்றி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம்ல. அப்ப மீத இருக்கிற இந்த கடைகளை நம்ம எப்படி நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும், பூரண மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும், அதை நோக்கி ஒரு பயணத்தை நாம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு நெடும் பயணம். அந்த நெடும் பயணத்துல வந்து நாங்கள் இருக்கும் காலத்தில் வரை நாங்கள் அதை நேரடியாக அந்த மூடிட்டோம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கான ஒரு வெற்றி. அப்படி இல்லை என்று சொன்னாலும் வந்து அடுத்த வர முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு நெடும் தொலைவுள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் எங்களுக்கு இருக்கும்ல.
அதில் நாங்கள் வந்து ஒரு ஆறுதலோட நாங்கள் அந்த பயணத்தை. நிச்சயமா சார். தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை உங்கள் முன் வச்சேன். அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றிகள்.